நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கீழே விழுந்துருவாடா தங்கம். நான் விழ மாட்டேன். யார் சொன்னாங்க? நேத்து பாட்டியும் இதுல ஏறினாங்க, ஆனா அவங்க விழவே இல்லையே. அது சரி, பாட்டி இதுல எதுக்கு ஏறினாங்க? நம்ம ரோசம்மா பாட்டி கிளீன் பண்றதுக்காக ஏறி இருப்பாங்க. ஆனா நீ? நான் அதை எடுக்க ஏறினேன். எத? அதோ அது ஆல்பமா? அதெல்லாம் பழைய ஆல்பம்டா தங்கம். நான் அதை பார்க்கணும். சரி சரி, முதல்ல நீ கீழே இறங்கு, நான் உனக்கு எடுத்து கொடுக்கறேன். இந்த ஆல்பம் முழுக்க தூசியா இருக்கு பாரு. வா. நம்ம வீட்ல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் இந்த ஆல்பத்துல இருக்காங்க. இங்க பாரு, இவர்தான் என்னோட அப்பா. இவர்தான் நம்ம வீட்டுக்கே ராஜாவா இருந்தாரு. அவரு ராஜாவாம்மா? ராஜாலாம் இல்ல, ஆனா ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு. இதோ இவங்கதான் பாட்டி. இவங்க யாரு? இவளா? இவ பேரு அபிராமி. இந்த ஆண்டிக்கு இவ்வளவு பெரிய முடி இருக்கு. இது யாருமா? இவங்களா? இவருதான் என்னோட அண்ணன். இவர் பேரு விஸ்வநாதன். ஐ ஆண்டி, அந்த ஆண்டி தானே? இவங்கதான் சுபத்ரா அண்ணி. இங்க பாரு, எல்லாம் டஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் நாம இத அப்புறமா பாத்துக்கலாம். நீ வா, நம்ம வெளியில போலாம். இன்னைக்கு வார்டன் சாரோட பொண்ணுடைய பிறந்த நாள். என்னுடைய பங்குது. என் பொண்ணுக்காக நான் எடுத்து வச்சது. நம்ம அம்மாவோட அதே வயசுதான் சார் பொண்ணுக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்படி வீணா போயிட்டு இருக்க நிமிஷங்கள் மறுபடியும் நமக்கு கிடைக்காதுல இருந்தோ. அத நினைக்கும் போது மனசுல ஒரே வலியா இருக்குந்தோ. ஆனா ஒரு தடவை எடுத்த முடிவை நான் மாத்த மாட்டேன். இத ஜெயில வச்சு என் அம்மா என்ன பார்க்க வேண்டாம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கால்ல? உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்காளா நம்ம பொண்ணு?
அவ வளரும்போது அவ யார் சாயல்ல இருப்பா? உங்கள மாதிரி. உன்ன மாதிரி இருந்தா போதும், அதான் எனக்கு பிடிக்கும். அவளோட ஜாதகம் எழுதணும் இல்லையா? பரவாயில்ல, நாம அப்புறம் கூட எழுதிக்கலாம். நான் விடுதலையானோன்னு நாம ஒன்னா போய் ஜோசியரை பார்க்கலாம். பொண்ணை பத்தி இப்படி கனவு கண்டுட்டு இருக்க இவர்கிட்ட நான் எப்படி சொல்றது நம்மளோட பொண்ணை காணோன்னு? கடவுளே, என்னால முடியல. நான் என்ன சொன்னேன்னு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? இந்தோ அழுகிறத நிப்பாட்டு. என்ன விஷயம் சொல்லுந்தோ? ஹே இந்து, இவ்வளவு வருத்தப்படாத இந்து, எல்லாம் சரியாயிடும். நான் சும்மா உங்களை பார்க்கலான்னு தாங்க வந்தேன். நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. நீ தனியா இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நம்ம பொண்ணு கூட இருக்கல்ல, அது உனக்கு நிம்மதியை தரும். உங்க 2 பேருடைய நினைவுகள் மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு நிம்மதி. அம்மு லட்டு சாப்பிடுவாளா? அவளுக்கு ஸ்வீட் பிடிக்கும்ல? ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்கு. இது குட்டி பொண்ணு, இது அவங்களோட அம்மா, இது அவரோட அப்பா, இது பொண்ணோட அம்மா. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த பொம்மையில கலர் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நான் வாங்கி கொடுக்கறேன், நீ பண்ணு, ஓகேவா? உங்களையும் வரையட்டாமா? அதுக்கு முன்னாடி நீ உன்னோட டிராயிங்க நீயே வரைஞ்சு காட்டு. நீ வரையறத இந்த அம்மா பார்க்கணும். வரையட்டுமா? வர. என்னாச்சுடா? என்னடா தங்கம்? இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருமா? நான் கூப்பிடுறதுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கீங்க. என்னோட அப்பா எங்கம்மா? எனக்கு
அப்பா இல்லையா? இங்க பாருடா. இல்ல, எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட யார் சொன்னாங்க? இருக்காருமா. உன்னோட அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நான் தான். சொல்லலையா? சொல்லலப்பா. ஏன், என்னாச்சு? குழந்தை காணாம போனதை பத்தி அருண்கிட்ட சொல்ல போறேன்னு நீ தானே முடிவெடுத்த? அப்புறம் எதுக்காக சொல்லாம வந்த? எங்க பொண்ணு மனசுக்குள்ள வச்சு சந்தோஷமா வாழ்ற அவரோட முகத்தை பார்த்து நம்ம பொண்ணு காணாம போயிட்டான்னு என்னால எப்படிப்பா சொல்ல முடியும்? அம்மா என்ன பண்றான்னு சொல்லி என்கிட்ட அவ்வளவு சந்தோஷமா கேட்டாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை எப்ப பாப்போன்னு யோசிக்கிறாரு. உண்மை தெரிஞ்ச அவரால் தாங்கிக்க முடியாது. ஜெயிலுக்குள்ள அவர் தனியா இருக்காரு. ஏதாச்சும் பண்ணிப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் சொல்லாம வந்துட்டேன். ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். அப்படியே இருக்கட்டுமா? அம்மா, நான் பாட்டி கூட இங்க வந்தப்ப இங்க பச்சை கிளி உட்கார்ந்துருந்துச்சு தெரியுமா? அதோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நான் எப்பயோ ஒரு தடவை வந்திருக்கேம்மா. ஆனி ஆண்டியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா. நான் முதல்ல அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். வாங்கம்மா, கொஞ்சம் வேகமா வாங்க. வரேன் வரேன். ஹலோ, சொல்லுங்க ரோசம்மா. அம்மா, நீ எங்க போயிருக்க? நாங்க இங்க பக்கத்து வீடு வரைக்கும் வந்திருக்கோம். எந்த வீட்டுக்கு? புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான். அவங்கள பார்க்கணும்னு கண்மணி தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. ஐயோ கடவுளே! என்னாச்சு? நான் சும்மா கடவுளேன்னு சொல்லி பார்த்தேன். சரிம்மா, அங்க இருக்கிறவங்கள பாத்துட்டீங்களா? இன்னும் இல்ல, இப்பதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி சரி. என் கையும் காலும் வெட வெடன்னு இருக்குதே கடவுளே! பார்வதி அம்மா இந்துவை பாத்துருவாங்களோ? ஐயோ கடவுளே! ஐ சதியம்மா. ஹாய் தங்கம். இதான் என்னுடைய அம்மா. நான் உங்க எல்லார்கிட்டயும் வந்து பேசணும்னு என் பொண்ணு கட்டாயப்படுத்தினா. அதுக்கு என்னங்க, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட சொந்த ஊர் எது? நான் உங்களை தான் கேக்குறேன். வடக்கு பக்கம் போகணும், பக்கத்து ஊர் தான், தெரியுமா? ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். சதி ஆண்டி, ஆனி ஆண்டியை கொஞ்சம் கூப்பிடுங்க, அம்மா பார்க்கட்டும். அம்மா, பார்வதிமா. என்னாச்சு? கரண்ட். சொல்லுங்க ரோசம்மா. கரண்ட் பில் வந்துருச்சு. ஷோ, இதான் விஷயமா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நீ வீட்டுக்கு வாமா, பில்லு ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணட்டும்? நம்ம வீட்ல எல்லாரும் வந்து தங்கியிருந்தாங்கல்ல, அதான் கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கும். பாட்டி, ஆனி ஆண்டியை பார்த்துட்டு போலாம். ஆமா. ஆனி இங்க இல்லையே. இல்லையா? ஐயோ, அவங்க எங்க போயிருக்காங்க? அது வந்து பக்கத்துல டவுன் ஆபீஸ்க்கு ஏதோ வேலை இருக்காமா, அதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அவசர வேலை வரும்போது போகாம இருக்க முடியுமா என்ன? எப்ப போனாங்க? நேத்து ராத்திரி. ஆனா இப்ப வந்துருவாங்க. லேட் ஆகுமா? கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா நம்ம நினைச்ச டைமுக்கு வர முடியுமா? வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும். இல்ல, இப்ப வந்துருவாங்க. பாப்பா, வீட்ல யாரும் இல்ல. ரோசம்மா, நீங்க கதவை சாத்திட்டு தானே வந்தீங்க? சாத்துனேன். இருந்தாலும் கிச்சன் கதவை பூட்டினான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, அப்ப வாங்க நம்ம கிளம்பலாம்.
பாட்டி போட்டுமா, நம்ம ஆன்ட்டி வந்தோடனே வீட்டுக்கு போலாமே. ஆன்ட்டி வர கொஞ்சம் லேட் ஆகுமா? ஆமா ஆமா. ஐயோ, இந்த பாட்டி வேற. நாம இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நம்ம இங்க இருந்து போலாம். ப்ளீஸ்மா. நாம அதுக்கப்புறம் இங்க வரலாம்டா. ஆனி வந்தா நான் சொல்றேங்க. சரி, வா போலாம். அவ எங்க போயிருக்கா? அருணை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ கடவுளே. சீக்கிரம் வாங்க. வரமா, போயிட்டு. ஐயோ அம்மா, ஐ ஆனி ஆன்ட்டி. பாப்பா எங்கடா? ஆனி ஆன்ட்டி வந்துட்டாங்க. நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா? நாம போய் அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். வாங்க, நம்ம அங்க போலாம். அது வேற யாரும் தான் எனக்கு தோணுது. இல்ல, ஆனி ஆன்ட்டி தான். நான் தான் பார்த்தேனே. வாங்கம்மா போலாம். சரி வாங்க போலாம். அங்க இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் போகணுமா என்ன? அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல, நீங்க வாங்க போலாம். கடவுளே. அம்மா போன் அடிக்குது. ஹலோ. ஆமா, நான் கால் பண்ணியிருந்தேனே. கேபிள் எதுவும் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டிவியே சரியா தெரிய மாட்டேங்குது. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எப்போ வரீங்க? வந்துட்டீங்களா? இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாமா? ஆமா, நம்ம வீட்டுக்கு போலாண்டா செல்லம். கேபிள் டிவி கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, ஆள் வந்திருக்காங்க. அப்போ ஆனி ஆன்ட்டி எப்போ பாக்குறது? ஆன்ட்டிய நாம அப்புறம் கூட பாத்துக்கலாம். டிவியை சரி பண்ணாதானே உன்னால கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். குட், வா போலாம். காப்பாத்திட்டீங்க கடவுளே. ஹாய். என் பேர் கண்மணி. செல்லம், யார் வந்திருக்கா?
அம்மா பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்கண்ணே. இந்த பொண்ணுக்கு என்ன எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் ஒரு மேஜிக். மேஜிக்கா? இங்க ஒரு ஆல்பம் இருக்குல்ல, அதுல தான் நான் உங்களை பார்த்தேன். ஓ அப்படியா? பாட்டி கிட்ட சொல்லி ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லு. நீ போய் சாப்பிட. என்னமா? உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். ஓகே. ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்காளே. ரோஷி அம்மாவுக்கு இந்த பொண்ணு என்ன வேணும்னு சொன்ன? அவங்க அக்காவோட தாய் மாமனோட பேத்தியா. ஓ. வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. ஆ. இவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலைன்னு தான் தோணுது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நீங்க நம்ம எஸ்டேட்டுக்குலாம் போயிட்டு இருக்கீங்களா, இல்ல இன்னும் ஊர்லயே தான் இருக்கீங்களா? அது ஒரு பிசினஸ் டூர் நான் போயிருந்தேன். இப்ப நீங்க அங்கெல்லாம் போறது இல்லையா? எப்பவாவது ஒரு தடவை. நீ கேட்டதுக்கான அர்த்தம் என்னங்கிறது எனக்கு புரியுது. ஜானகியை போய் பார்த்துட்டு தானே இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ஜானகி மட்டும் இல்ல, அவ கூட இன்னொரு ஆளும் இருக்கால்ல. அது யாருன்னு நான் சொல்லணுமா என்ன? நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்பு தான் அந்த உறவு. தப்பு பண்ணிருக்க கூடாது, ஆனா அது நடந்து போச்சு. யார் தானே தப்பு பண்ணாம இருக்கா? அதை திருந்தி வாழணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க. என்னால திருத்திக்க முடியாத அளவுக்கு அந்த சொந்தம் வளர்ந்து போச்சு. நீரஜாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்போ இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமானே? இல்ல நிரந்தரமா இந்த ரகசியத்தை சுமந்துகிட்டே வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சுபத்ராணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த டென்ஷன் வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் ஜானகியோ நீரஜாவோ இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட அதை சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.